கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் எருதுவிடும் விழா கோபச்சத்திரம் பகுதியில் நடந்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு அனுமதியுடன் இந்த ஆண்டின் முதல் எருது விடும் விழா ஒசூர் அடுத்த கோபசந்திரம் பகுதியில் தென்பண்ணை ஆற்றங்கரையோரமாக மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள், பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்திருந்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த எருது விடும் திருவிழா நடைபெற்றது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி எருது விடும் விழா என்பது பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் வீர விளையாட்டாக இருந்து வருகிறது. இன்று நடந்த எருது விடும் விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் என 500க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்றிருந்தன. எருது விடும் விழாவை ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் தொடங்கி வைத்தார். நேருக்கு நேர் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளையர்களை போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தினர். 500க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்களும் குவிந்திருந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை தலைமையில் 340க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். வினிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.